ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே இன்றைக்கி நாள் நல்லபடியாகவே சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். இருக்கிறதுலே பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? கஷ்டத்தை அனுபவிக்கிறதோ இல்லை கஷ்டத்துலேயே வாழ்கிறதோ அதெல்லாம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம் அப்படின்னு தெரியாமல் வாழ்கிறது தாங்க இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம். நமக்கு வாழ்க்கை சரியில்லைன்னா இந்த பசங்க இருப்பாங்க, பசங்களுக்காக வாழ்ந்துருவோம். நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் பசங்களுக்காக நம்ம. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான்லாம் தினம் கூட அழுதுருக்கேன். என் வாழ்க்கையில் தினமும் அழுதுருக்கேன். நான் எதுக்குடா பொருந்தோம் அப்படின்னு நினச்சி தான் நான் தினமும் அழுதுருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் எந்த ஒரு இதுவும் நான் பார்த்ததில்லை என் வாழ்க்கையில். ஆமாங்க, என்னோடய வாழ்க்கையில் நான் நிறையவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நினச்சிருக்கேன். நிறைய ஒரு நாளில் நிறைய நாள் நான் நினச்சிருக்கேன் எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சரி இதுக்கு தான் நம்ம பிறந்ததுக்கு இதுதான் ஒரு அர்த்தம் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் எந்த சந்தோஷமும் என்னுடைய வாழ்க்கையில் நீடிச்சது கிடையாது. அதுதான் கொஞ்ச நாள்லேயே அப்புறம் தெரிஞ்சிடுச்சு. நம்மளோட தேவை அவங்களுக்கு தேவையில்லை, போதும் செஞ்ச வரைக்கும், இது இல்லைனாலும் பரவாயில்லைன்ற அளவுக்கு எனக்கு மைண்ட் செட் வந்துடுது. எனக்கு மட்டும் அப்படியா இல்லை எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் அமையுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தான் ஒரு 60-70 வயசில் வர வேண்டிய ஞானம் எல்லாம் அப்போ வர எண்ணங்கள் எல்லாம் இப்போவே தோழிடுது. முடிஞ்சது, நம்ம வந்த நோக்கம் பூமியில் முடிஞ்சிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற மாதிரி யாராவது நினைப்பாங்களா என்னன்னு தெரியாது எனக்கு. திரும்பவும் இப்போ தோணுது, எங்கள் அம்மா இருந்தால் கேட்பான்னு, ஏமா என்னை பெத்தன்னு சொல்லிட்டு. அம்மாவும் இல்லை, ஆனால் தோணுது எதுக்குடா பிறந்தோம்.